முன்னொரு காலத்தில் மாணிக்கம் என்ற நதிக்கரையோரத்தில் மிகவும் சுவையான திராட்சை கொடி படர்ந்திருந்த பெரிய மரம் ஒன்றில் கிருஷ்ணன் குரங்கு வாழ்ந்து வந்தது. அதே நதிக்கரையில் நீலகண்டன் என்ற முதலை ஒன்றும் வாழ்ந்து வந்தது. தினமும் கிருஷ்ணன் குரங்கு நீலகண்டனுக்கு சுவையான திராட்சை கனிகளை பறித்து சாப்பிடக் கொடுப்பதனால் இருவரும் நல்ல நண்பர்களாக விளங்கினார்கள். ஒரு நாள் நீலகண்டன் கிருஷ்ணன் பறித்து கொடுத்த திராட்சைகளில் சிலவற்றை தனது மனைவி முதலை நீலிமாவுடனும் பகிர்ந்து சாப்பிட்டால் நன்றாக இருக்கும் என நினைத்து தனது முதுகில் சுமந்து நதிக்கரையில் இருந்து வீட்டிற்கு கொண்டு சென்றது. தனது மனைவி நீலிமாவிடம், நீலிமா, நதிக்கரையோரத்தில் இந்த திராட்சை கொடி படர்ந்த ஒரு பெரிய மரத்தில் என் அருமையான நண்பன் கிருஷ்ணன் குரங்கு இருக்கிறான். எனக்கு தினமும் அவன்தான் இந்த சுவையான திராட்சை கனிகளை பறித்து தருவான். இதை நீயும் சாப்பிட்டு பார், மிகவும் சுவையான திராட்சை கனிகள் என்றது. நீலிமாவும் ஆர்வத்துடன் அந்த கனிகளை சாப்பிடத் தொடங்கியது. சாப்பிட்டு முடித்தவுடன், என்ன பிரமாதம்! எவ்வளவு சுவையான கனிகள் இவை! இவற்றை அந்த மரத்திலிருந்து கொண்டே தினமும் சாப்பிட்டு வளர்ந்த அந்த கிருஷ்ணன் குரங்கின் இதயம் எவ்வளவு சுவையானதாக இருக்கும்! அந்த குரங்கின் இதயத்தை நீங்கள் எனக்கு எப்படியாவது கொண்டு வந்து தர வேண்டும் என்று தனது கணவன் நீலகண்டனை பார்த்து கூறியது. மனைவியின் பேச்சில் மயங்கிய நீலகண்டன் ஆற்றில் பயணித்த வண்ணம் ஒரு தந்திர யோசனையை தன் மனதிற்குள் எடுத்துக்கொண்டது. என் அருமை நண்பா கிருஷ்ணா, என் மனைவி நீலிமாவிடம் நம் தோழமையை பற்றியும் நீ எனக்கு கனிகளை பறித்து தருவதை பற்றியும் கூறினேன். மேலும் திராட்சை சிலவற்றையும் அவளுக்கு சாப்பிடக் கொடுத்தேன். அவள் உனக்கு நன்றி கூறுவதற்காக உன்னை வீட்டிற்கு விருந்துக்கு அழைத்து வர சொன்னாள். தயவு செய்து நீ என்னுடன் வர சம்மதிக்க வேண்டும். நான் எப்படி ஆற்றங்கரையை கடந்து வருவது? எனக்குத்தான் நீந்த தெரியாதே. நீ எனது முதுகில் ஏறி அமர்ந்து கொள். நான் உன்னை அழகான ஆற்று பயணத்துடன் எனது வீட்டிற்கு அழைத்து செல்கிறேன். சரி என இருவரும் ஆற்றுப் பயணத்தை ஆரம்பித்தனர். இடையில் பயணித்துக் கொண்டிருக்கையில் நீலகண்டன் தனது நண்பனை பார்த்து, நான் உன்னை விருந்திற்கு அழைத்து செல்கிறேன் என நினைத்தாயா? உன்னை நான் எனது மனைவிக்கு விருந்தாக அழைத்து செல்கிறேன். உனது இதயத்தை அவள் சுவைக்க விரும்புகிறாள். நண்பா, இதை நீ என்னிடம் நான் மரத்தில் இருக்கும் போதே சொல்லியிருக்க கூடாதா? எனது இதயத்தை பாதுகாப்பாக மரத்தின் மேல் எனது பொருட்கள் வைத்திருக்கக்கூடிய பெட்டியில் போட்டு அடைத்து வைத்துள்ளேன். சொல்லியிருந்தால் வரும் முன்பே எடுத்துக்கொண்டு வந்திருப்பேனே. இப்போது என்ன செய்வது? முட்டாள் நீலகண்டன் திரும்பவும் தனது நண்பனை திராட்சை கொடி படர்ந்த மரத்தடியில் கொண்டு சென்று விட்டது. உடனே மரத்தில் ஏறிய கிருஷ்ணன், ஏய் முட்டாள் முதலையே, யாராவது இதயத்தை கழற்றி பெட்டிக்குள் வைப்பார்களா? முடியுமான காரியமா? இனிமேல் நீ எனக்கு நண்பனும் இல்லை, நான் உனக்கு நண்பனும் இல்லை, உனக்கு கனிகளும் கிடையாது என்று கோபத்துடன் கூறியது. வெட்கப்பட்ட முதலை அவ்விடத்தை விட்டு ஆற்றில் நீந்தி சென்றது. கதை நெறி: நண்பர்களுக்கு நம்பிக்கை அவசியம். நம்பிக்கையை துரோகம் செய்தால் அதன் விளைவுகள் கசப்பாக இருக்கும். உண்மையான நட்பு எப்போதும் மதிக்கப்பட வேண்டும். எம்முடைய சேனலில் இது போன்ற சிறுகதைகளை மேலும் பார்வையிட எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் செய்து வையுங்கள். மீண்டும் ஒரு சிறுகதையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன்.